அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. காசநோய், சளி, இருமல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இந்த சீசனுக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களாம் நம்ம ஆடாதொடை பூக்களுடன் தேன் கலந்து சாப்பிடுவாங்க. சளி, இருமல் குணமாகும், காசநோய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் சால மிஸ்திரி கஷாயம் காலை மாலை இரு வேளை குடிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் காசநோய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வில்வ இலை சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் வில்வ இலை சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டோம்னா காசநோய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் தினமும் காலை மாலை இருவேளை ஈஸ்வர முள்ளங்கி சாறு குடிச்சுன்னு வந்தீங்கனாலும் நம்ம காசநோய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் சளி இருமல் குணமாகிறதுக்கு கொய்யாப்பழத்துடன் மிளகுத்தூள் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நெஞ்சில் உள்ள சளி வெளியேறியும் ஓரளவுக்கு சளி இருமல் தொந்தரவு இருக்காது இந்த சீசனுக்கு. அதே போல் தூதுவளை, ஆடாதொடை இது ரெண்டையும் போட்டு மிளகு ஜீரகம் தனியாக போட்டு கூட கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கனாலும் சளி இருமல் தொந்தரவு குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம தொழுநோய் இருக்கிறவங்க, லெப்ரசி இருக்கிறவங்க வில்வ இலை சாறு காலையில் வெறும் வயிற்றில் 2 ஸ்பூன் வெறும் வயிற்றில் குடிச்சின்னு வந்தீங்கன்னா தொழுநோய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் சொடக்கு தக்காளி அதனுடைய தழையும் மிளகு ஜீரகம் போட்டு தனியாக போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சின்னு வந்தீங்கன்னா சளி இருமல் தொந்தரவு குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே சொடக்கு தக்காளியுடைய பழத்தை நம்ம சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம சங்குப்பூ இருக்குது. சங்குப்பூ நம்ம கஷாயம் மாரி குடிச்சுன்னு வரலாம். போட்டு கொதிக்க வச்சு குடிச்சுன்னு வந்தாலும் சர்க்கரை வியாதி குணமாகும். அதே சங்கு இலையை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் சளி இருமல் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. ஆஸ்துமா குணமாகவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பன்னீர் ரோஸை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் சளி இருமல் குணமாக வாய்ப்பு இருக்குது. அந்த பூவை முகர்ந்தாலும் மூக்கடைப்பு குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே பன்னீர் ரோஸ் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு அப்படியே ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சுட்டு காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணி குடிச்சிங்கன்னா சர்க்கரை வியாதி குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் சர்க்கரை வியாதியில் வாந்தி பேதி ஆகும். அவங்களாம் கொய்யா இலையை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா வாந்தி பேதி நிற்க வாய்ப்பு இருக்கிறது. கொய்யா இலையை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தோம்னா சர்க்கரை வியாதி குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம மாங்கொழுந்து அல்லது மாமரத்தினுடைய விதையை நம்ம பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா இதயம் பலப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் காது கேட்காதவர்கள் நம்ம காளான் சூப்பு அடிக்கடி குடிச்சு வந்தீங்கன்னா காது கேட்க திறன் அதிகமாகும். அதே போல் காது கேட்காதவர்கள் தூதுவளை பூ தேங்காய் எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அது எண்ணெயை காதுகளில் 2 சொட்டு விட்டிங்கனாலும் காது கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே இல்லைனாலும் லவங்கப்பட்டையினுடைய எண்ணெயை எடுத்து 2 சொட்டு காதுகளில் விட்டாலும் காது கேட்கும் திறன் அதிகமாகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.